காய்கறி போட்ட குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு, கேரட்டு, பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 15 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். 2 உடச்சி வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அது தேங்காய் துரி பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டை. இது நம்ம அப்புறமா லாஸ்ட்டில் தான் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஏன் பச்சை மிளகா 2 உடச்சி வச்சுருக்கோன்னா முழுசாக போட்டால் வெடிக்கும் சொல்லுது. அதனால தான். ஏன்னா நம்ம இந்த குருமாவுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். காரம் பிடிக்கிறவங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் மிளகாத்தூள் எதுவும் நான் சேர்க்க மாட்டேன். நான் இப்படி தான் செய்வேன். அதை தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. கலரி கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் தீயக்கூடாது. ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு லைட்டு ப்ரௌனாக வந்தால் போதும். இந்த மாதிரி இருக்கணும். இதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, இலை, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டால் அங்கங்கே பிடிச்சிரும், அடி பிடிக்கும். அதனால் முதல்ல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சேர்ந்து நல்லா வதக்கிங்க. வதங்கி கொஞ்ச நேரம் ஆகட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. வதங்கி முடித்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு வதக்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச காய்களை சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் என்கிட்ட பீன்ஸும் கேரட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும் சேர்த்துருக்கேன். பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா கலரி கொடுத்துருங்க. இப்போ உரித்து வச்ச பச்சை பட்டாணியும் அது கூடவே சேர்த்துடலாம். இந்த குருமா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சள் பொடி போட்டுடலாம். மஞ்சள் பொடி மட்டும்தான் நம்ம போடுவோம். ஏன்னா இந்த குருமா ஒரு மாதிரி மஞ்சளாக லைட் க்ரீனாக தான் இருக்கும். பச்சை மிளகா சேர்த்து அரைக்கிறதுனால. பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. வதங்கினதுக்கப்புறம் அதோடைய காரம் தன்மை கொஞ்சம் கம்மியாகிடும். நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி கொடுத்துருங்க. அதோடைய தண்ணியை கழுவி ஜார்லேருந்து ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இந்த குருமா கட்டியாக தான் இருக்கும், தண்ணியாக இருக்காது. இப்போ இந்த பச்சை மிளகா காரத்தோடு அந்த காய்கறியும் வேகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் காய்கறியில் உப்பு இறங்கும். அரைச்சி வச்ச மிக்ஸி ஜார் தண்ணியை ஊற்றிக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நடுவில் கொஞ்ச நேரம் கலரி விட்டுட்டு காய்கறி வெந்ததுக்கப்புறம் வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது குழம்பு. ஒரு 2 கொதி 3 கொதி வந்தால் போதும். லைட்டான கொதி வந்தால் போதும்.
ரொம்ப நேரம் கொதிச்சா தேங்காய் முறிஞ்சிரும். குழம்பு டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். அந்த தேங்காய் கழுவின தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ உப்புலாம் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. நான் ஒரு 10 பேருக்கு செய்கிற மாதிரி குழம்பு வச்சுருக்கேன். அதனால் நான் 15 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு முழு தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்புடைய கலர் மஞ்சளாக இருக்குது பாருங்கள். லைட் க்ரீனாக இருக்கும் எதிர்க்க பார்க்கும்போது. உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.